வணக்கம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி எதிர்பாராத தோல்வியை சந்தித்திருக்கிறாங்க. தோல்வி மேல தோல்வி அப்படின்ற மாதிரி, தேர்தல் தோல்விய விட கூட்டணி கட்சிகள் முதுகுல குத்துனது தான் வந்துட்டு திமுகவினரை வந்துட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சியில உள்ளாக்கி இருக்குது. ஒட்டுமொத்த கூட்டணியும் போயிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்ட்டாங்க, அந்த கூட்டணி அப்படின்றது இப்ப கிடையாது. வாய திறக்க முன்னாடியே மதசார்பற்ற கூட்டணி அப்படின்ற மாரி ஒரு பொய்ய சொல்லிடுவாங்க. பலமுறை நம்ம சொல்றது என்னன்னா, 4 இஸ்லாமிய கட்சிகள வச்சுட்டு எப்படி நீங்க மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு, அதுல குறிப்பா திமுக விட கம்யூனிஸ்ட்டுகள் வாய தொறந்த முதல் வார்த்தையே மதசார்பற்ற கூட்டணி அப்படின்ற ஒரு பொய்ய தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கூட்டணி இல்ல அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த கூட்டணி முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே திமுகவ ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டு இருக்குது. இந்த நேரத்துல சமீபத்துல தில்லியில நடந்த இண்டி கூட்டணியினுடைய கூட்டத்துல திமுக கலந்துக்கல. ஸோ திமுக அந்த கூட்டணியிலேருந்து வெளில வரோம் அப்படின்ற மாதிரி இன்னும் அஃபிஷியலா சொல்லல. கலந்துக்காம இருக்கிறாங்க. அதே மாதிரி நேத்திக்கு தில்லிக்கு போன முதல்வர் விஜய், காங்கிரஸினுடைய முக்கியமான தலைகளை பார்த்து சந்தித்திருக்கிறாரு. சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே இந்த 4 பேரையும் ஒரே நேரத்தில் சந்தித்து பேசியிருக்கிறாரு. இந்த சந்திப்பு அப்படின்றது ஒரு நார்மலான சந்திப்பு அப்படின்ற மாரிலாம் நம்ம கடந்து போக முடியாது. அடுத்த நகர்வா தான் நம்ம பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி தாவேகா மாதிரியான ஒரு கட்சியை 2029 தேர்தலுக்கு பயன்படுவார்கள் அவர்கள். அவர்களால நம்ம தென் மாநிலங்கள்ல ஒரு நல்ல வெற்றியை பெற முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதற்கான ஒரு அச்சாரமா தான் இந்த சந்திப்பை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல தாவேகா சீக்கிரமா இந்திய அலையன்ஸ்குள்ள வரும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்குது. தாவேகா தற்பொழுதைய சூழல்ல இந்திய அலையன்ஸ்குள்ள அஃபிஷியலா போறதற்கான வாய்ப்புகள் குறைவாவே இருக்குது. ஸோ அவர்கள் இந்திய அலையன்ஸ்குள்ளேயும் சரி, தேசிய அரசியல்லையும் பிஜேபி எதிர்க்கக்கூடிய இடத்துல இப்போ போக வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால தான் தனக்கு கிடைத்த ஒரு ராஜ்யசபா சீட்ட கூட காங்கிரஸ் கட்சிக்கு குடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு முதல் வாய்ப்பு. அழகா அவங்க டெல்லிக்கு போலாமே அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்திருந்தது. ஆனாலுமே போனோம் அப்படின்னா பல மசோதாக்கள் வரும். அதுல வாக்கெடுப்பு அதுல பங்கெடுத்துக்க வேண்டியது இருக்கும். மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அதெல்லாம் இப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி தாவேகா நினைக்கிறாங்க. அதே நேரத்துல பிஜேபி எதிர்க்கவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, 2029 தேர்தல் நெருங்கும் பொழுது அந்த நேரத்துல நம்ம எதிர்த்துக்கலாம். அந்த நேரத்துல நம்ம வந்துட்டு தேர்தலுக்காக எதிர்த்துக்கிட்டு வாக்கை வாங்கிடலாம். இப்போதைக்கு வேணாம். ஸோ நம்ம மத்திய அரசோட ஒரு நல்ல இணக்கமான போக்கையே தற்பொழுது கையாள்வோம் அப்படின்ற மாதிரி தாவேகா முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ ஒருவேளை தாவேகா உள்ள போனது அப்படின்ற செய்திகள் வந்ததுன்னா, திமுக அதிகாரப்பூர்வமா வெளில வந்துருவோம் அப்படின்ற மாதிரியான முடிவு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்லியிருந்தாலும், இந்திய அலையன்ஸ்ல இருந்து முற்றிலுமா வெளில வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் நியூஸ் இன்னும் வெளில வரல. ஒருவேளை தாவேகா உள்ள போச்சுன்னா, நாங்க வெளில வந்துருவோம் அப்படின்ற மாதிரியான முடிவு எடுக்கிறதா திமுக முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. தாவேகா ரொம்ப பிரில்லியன்ட்டா இப்போதைக்கு அங்க போற மாதிரி இல்ல. இப்போதைக்கு மத்திய அரசை விமர்சிக்கிற மாதிரியும் இல்ல. ஸோ இந்த 3 வருடத்திற்கு நாம மத்திய அரசோட இணக்கமா போயிட்டு, தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல விமர்சிக்க வேண்டிய நேரத்துல, விமர்சிக்க வேண்டிய இடத்துல நாங்க விமர்சிப்போம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்கிறாங்க. தாவேகா தற்பொழுதைய சூழல்ல இண்டி கூட்டணியில இல்ல. 2029 தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி வேணா அவர்கள் சேரலாம். அதுவரைக்கும் அஃபிஷியலா சேர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.